ஹே காய்ஸ், எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சொன்னால ரொம்பவே வளர்றேன். நிறைய டேக் எடுத்துகிட்டு இப்போ தான் வீடியோவே ஃபைனலாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஜாரா, அதாவது நம்ம டியூக் 390 வந்து செகண்ட் சர்வீஸ் விட டைம் வந்துருச்சு. ஆக்சுவலாக 6000 கிலோமீட்டர் தான் நம்ம சர்வீஸ் விடுவோம். பட் ஆனால் நானும் ஓட்டல, இன்னொரு 1000 கிலோமீட்டர் இருக்குது பேலன்ஸு. அப்புறம் ஏன் சர்வீஸ் விடணும்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மந்த்தில் சர்வீஸ் விட சொல்லிட்டாங்க. ஏன்னா 5 மந்த், அதுக்கு வந்து ஒரு 5 மந்த் தான் டைம், அதுக்குள்ளே நம்ம விட்டுடணும். அது இல்லாமல் நான் லோக்கலாக அதிகமாக வண்டியை ஓட்டணும்னா, ஸோ அதனால் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் சர்வீஸ் விட்டுறது பெட்டர்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக பிப்ரவரி 3 அன்றைக்கி இந்த ரெக்கார்ட் பண்ணுறேன். பிப்ரவரி 1 விட சொல்லியிருந்தாங்க. நான் வெளில கொஞ்சம் ஒர்க்குனால போகல, அதான் இன்றைக்கி சர்வீஸ் விட போகலான்ற ஐடியாவில் இருக்கேன். அவ்வளோதாங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராவது வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஷோர் போய்ட்டு நான் பேசுகிறேன், ஓகேவா? அது இல்லாமல் நான் வந்து இன்னும் ஹெல்மெட்டில் உள்ளங்க பாருங்க, ஹெல்மெட்டில் வந்து இன்னும் ஆடியோ இது எதுவுமே ஹெல்மெட்டில் வந்து நான் இன்னும் ஆடியோட அந்த இது மைக்கெல்லாம் உருவி கிடந்துச்சு, அதை நான் இன்னும் ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது அப்புறம் 360 கொஞ்சம் ஷார்ட் போட்டு அப்படியே போய் அங்கிட்டு நேராக தான் பேச போகிறேன் கேமராவை எடுத்து. ஏன்னா அது ரொம்ப நாள் ஆச்சு வேலையெல்லாம் போய். ஸோ அதனால் அது உருவி கிடந்துச்சு, அதை எடுத்து மாட்டவும் மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், போயிட்டு கைஸ், ஆக்சுவலாக செகண்ட் சர்வீஸ் விடுறதுக்கு வந்தாச்சு. கிலோமீட்டர் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. 6000 கிலோமீட்டருக்கு 4600 தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் நார்மல் போடுறீங்களா, ஸ்பீடு போடுறீங்களா? நார்மல் தானே, ஸ்பீடு யூஸ் பண்ணுங்கள். நார்மல் போட்டாலும் நாய்ஸ் மாறும், இன்ஜினோட நாய்ஸ். அப்படியா? ரொம்ப நாக்கிங் நாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். கிடைக்காதப்ப இது போதுலாம் பாருங்க. ரெகுலராக நார்மலே மெயின்டைன் பண்ணிங்கன்னா சவுண்ட் எக்ஸ்ட்ரா மாறலாம். மொபைல் நம்பர் 9790. அப்புறம் பேக் இந்த சஸ்பென்ஸுமே ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நான் லூஸ் பண்ணி பார்த்துட்டேன், அப்பயுமே அப்படி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் செக் பண்ணுங்க. க்ளீன் பண்ணும்போது செயின் எது க்ளீன் பண்ணுவீங்களா? இந்த இடத்துல உள்ள க்ளீன் பண்ணிங்களா? நாட் செயின் செயின் லூப் பண்ணிடலாம்ல? செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணிடணும். நேம் செயின்
கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன். எப்போதும் போல தான், போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சர்வீஸ் விட்டுட்டு மாமலம் ஸ்டேஷன் போயிட்டு நான் எக்மோர் வரைக்கும் போகணும் ஸ்டடீஸ். ஸோ காலேஜுக்கு போகிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கேன். அட இரு, கூகுள் மேப்பு கத்திட்டுருக்கு. வாய்ஸ் அவ்வளோ கிளியராக இருக்கான்னு தெரில, ஏன்னா நான் மைக் எடுத்து மாட்டவே இல்லைன்னு. இந்த கேமராவை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த கேமரானா டக்கு டக்குன்னு எடுத்தோமா பண்ணமான்னு இருக்கும். இது வந்து கிம்பல் இருக்கனால கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்ட் தென் கேமரா ரொம்ப நாள் ஆச்சா வீடியோ எடுத்து, வீடியோ எப்படி கையை மேலே தூக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறது. பட் ஆனால் லோ லைட்டில் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் இப்போக்கி காலேஜ் போவேன். போகும்போது ட்ரெயின் ஷேர்லாம் கொஞ்சம் முடிஞ்ச எடுத்து போடுறேன். அப்புறம் என்ன, வண்டி ஈவினிங் எடுக்க வரும்போது மற்றதெல்லாம் பேசுகிறேன். அவனை மார்க் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிறேன். எப்படி ஷேக் ஆகாதுல்ல? ஷேக் ஆகாது. இப்போ பாரு, நான் போகிற இடத்துக்குலாம் கேமரா வரும்போது நீங்கள் பாட்டில் ஒரு இடத்துல செட் பண்ணி 2 கேமரா ஆன் பண்ணிச்சு, 2 பேரும் 2 பக்கம் போனா. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அதெல்லாம் ஒரு ஆள் தான் மார்க் பண்ணும். நான் போகிற இடத்துக்குலாம் திரும்பி வைக்கிறேன். சென்சார் இதா கேஜிஎஃப்பா? ஏன் இது பார்க்கவே இல்லையா என்ன? ஹாய், இந்த கேமரா வீடியோ நல்லா தான் இருக்கு. ஆமாண்ணா, கேட் பாஸ் உங்களை பில்லிங் போட்டுருக்கேன். உள்ளே போவாங்க. கேஸ் ஆக்சுவலாக நம்மளோட சாராக்கு வந்து சர்வீஸ் விட்டு பில்லு பே பண்ணலான்னு போகிறேன். வண்டி ரெடி ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பிடலாம். அண்ட் தென் அமௌண்ட்லாம் போய்ட்டு நான் அகாடமிக் போய்ட்டு நல்லா உட்காந்து தெளிவாக சொல்கிறேன். ஓரளவுக்கு ஓகே தான், போன அமௌண்ட் யூஸ்ஃபுல் தான் வந்திருக்கு. அதை விட அதிகமாகலாம் ஒன்றும் வரல. இல்லை நான் வண்டி மட்டும் வாங்கிக்கிறேன். புரியல? அடியில் கழட்டிட்டு டைட் பண்ணிடுறேன், மேலே டைட் பண்ணாலும் டைட் இருக்கு. ஓகே, என்ன மேலே கழட்டி பண்ணாத. இல்லை பின்னாடி சஸ்பென்ஸாக ஒன்று பார்த்துக்கலாம். அதில் காட்டுறேன். யார் எவ்வளோ வைக்கிறீங்க, யார் மட்டும் தான் செக் பண்ணிடுறேன். யார் தான் அதிகமாக அந்த மாதிரி இருக்குது? அப்படியா? இல்லையே, பின்னாடி வந்து 28 வச்சேன். 28ஆ? இல்லை 26 வச்சேன். போன வாட்டி நீங்கள் சொல்லி கொடுத்துறாங்க, அதே தான் வச்சுருக்கேன். 30 வைக்கலாம், இல்லை 28 வைக்கலாம். ஓகே. யார் அதிகமாக? ஆமாம் ஆமாம். பாலிஸ்
இது நோண்டி எடுத்துருக்கேன். காய்ஸ் ஆக்சுவலாக வண்டி ரெடி ஆகிடுச்சு. லிஃப்ட்டில் இறக்குறாங்க போல. ஓகே அவ்வளோதான், வண்டி எடுத்து கிளம்புறேன். நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபைனலி நம்ம சாராவுக்கு வந்து செகண்ட் சர்வீஸு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது வரைக்கும் பார்த்தீங்களா பில்லு. ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 2200 2214 ரூபா வந்துச்சு. என்ன ரீசன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 2000 மேலே வந்துரும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சு எனக்கு, நான் வண்டி விடும்போது. ஏன்னா ஒரு 150 கடைசி ஓட்டின 150 கிலோமீட்டர் வந்து ரொம்பவே நாய்ஸே இருந்துச்சு. குயிக் ஷிஃப்ட்டும் அதிகமாக ஸ்மூத்தாக இல்லை. எதனாலனா அதோட முக்கியமானது என்னென்னா 6000 கிலோமீட்டருக்கு 6000 கிலோமீட்டருக்கு ஒன்று தான் நம்ம செகண்ட் சர்வீஸ் விடணும். பட் ஆனால் நான் விட்டது வந்து 4600 கிலோமீட்டர்லேயே நான் சர்வீஸ் விட்டுட்டேன். எதனாலனா நான் ஓட்டும்போது கடைசியாக ஓட்டின ஒரு 150 கிலோமீட்டரில் வந்து ஸ்பீடாக இல்லை, அதாவது இன்ஜின் ஸ்மூத்தாக இல்லை, நாய்ஸ் இருந்துச்சு, குயிக் ஷிஃப்ட்டும் ஸ்மூத்தாக இல்லை. ஸோ எதனாலன்னு அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்னா, லோக்கலில் கொஞ்சம் அதிகமாக நான் ஓட்டியிருக்கேன் வண்டியை. ஸோ அதிகமாக கீரை அப் டவுன் பண்ணதுனால, அதாவது மாற்றி ஓட்டினதில் கீர் மாற்றி ஓட்டினதுனால அப்படி நாய்ஸ் வந்திருக்கும் ப்ரோ. ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கும் கொஞ்சம் நாள் போனதுக்குன்னா, அது மாதிரி ஆயிருக்கும்னு சொன்னார். ஸோ 5 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர்னு தான் அவரும் சொன்னார். நானும் அதான் சொல்கிறேன். டூக் 300 யாராவது வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் 5 மந்த்துக்கு ஒன்ஸ் கிலோமீட்டர் ஓடி தான் கொண்டு போய் சர்வீஸ் விடணும்னு வெயிட் பண்ணாதீங்க. 5 மந்த்துக்கு ஒன்ஸ் போய் கொண்டு போய் விட்டுருங்க வண்டியை. அது ரொம்ப பெட்டர். இல்லைனா இன்ஜினுக்கு ப்ராப்ளம் வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் எல்லாத்தையும் ஆயில் சேஞ்ச் பண்ணி ஓரளவு ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வண்டி ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. குயிக் ஷிஃப்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆயில் சேஞ்ச் பண்ணாலே வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு வண்டி அப்படின்றதுனால. அவ்வளோதான், சர்வீஸ் கரெக்டாக விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ஓகே டன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 390 வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், பை.